ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. நிறைய பேர் அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க. சனி பத்தி, செவ்வாய் பத்தி 1 or 2 hours பேசுற மாதிரி இருக்காங்க. ஆனா ஒரு உண்மையான ஜோதிடர் எப்படின்னா, நீங்க ஒரு பர்த் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது உங்க ஜாதகம் பார்த்து உங்க பாஸ்ட்ல நடந்திருக்கிற சில ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். எதுக்குன்னா, பாஸ்ட் சொல்றவர் உங்க ஃபியூச்சர் கூட சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் லாஜிக். ரெண்டாவது இந்த 2-3 ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். எப்படின்னா, நீங்க நல்லவர் இந்த மாதிரி ஒரு ஜென்ரலா சொல்றது இல்லை. பர்டிகுலர் ஈவெண்ட் இந்த டைம் பீரியட்ல நடந்து இருக்குன்னு சொல்லணும். நீங்க அவர் ஏதாவது படிச்சிருக்கலாம், எந்த அஸ்ட்ராலஜி சிஸ்டம் ஆனாலும் கூட அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அவர் பாசிட்டிவ் ஈவெண்ட் சொல்லிதான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க கொடுத்திருக்கிற அந்த டேட் ஆஃப் பர்த் வச்சு அங்க இருக்கிற லக்னம் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் நீங்க கொடுத்திருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை வச்சு சொல்றாங்க. இதுக்கு நம்ம ஒரே ராசியில எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க, ஒரே டேட்ல எத்தனை பேர் இருப்பாங்க, இந்த நியூமராலஜி, இந்த டாரட் கார்டு, இந்த ராசி மேல சொல்ற ஒரு இவெண்ட் சொல்றது. ஸோ அதனால நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்க எப்படி ஜோதிடம் பார்ப்பீங்கன்னு. நான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இவெண்ட்ஸ் சொல்லி லக்னத்தை கண்டுபிடிச்சு அவர் ஃபர்ஸ்ட் அவரோட கைரேகை, இந்த சைனீஸ் பாமிஸ்டா இருக்கலாம், வெஸ்டர்ன் பாமிஸ்டா இருக்கலாம், கைரேகை வச்சு அந்த ஈவெண்ட் நடக்குமா இல்லைன்னு நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் பிரஷ்ன சாஸ்திரம் பாக்குறேன். பிரஷ்ன சாஸ்திரத்துக்கு அப்புறம் எல்லாமே சிந்தசைஸ் பண்ணி ஒரு ஈவெண்ட் நடக்குமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் நிறைய டீட்டெயில லேயர் பை லேயர் பாக்குறேன். இது சயின்டிபிக்கான மெத்தட். நிறைய பேர் இப்படி பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த அந்த ராசி பத்தி ஒரு 1 hour 2 hours பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் இதுக்குன்னா யாராவது ஒரு கிளைண்ட் நமக்கு வந்திருக்காருன்னா அவருக்கு ஃபியூச்சர்ல நடக்கிற சில விஷயங்கள் பத்தி அவருக்கு 100% நாம கிளியரா சொல்லணும். அதுக்கப்புறம் ரெமெடிஸ் கொடுக்கும்போது புருஹத் பராசர ஒரு சாஸ்திரத்தில் இருக்கிற ரெமெடிஸ் தான் கொடுக்கணும். எதுக்குன்னா அங்க ரொம்ப சிம்பிளான ரெமெடிஸ் இருக்கு. பெருசான பூஜை, ஜெம் ஸ்டோன்ஸ், இந்த கருங்கை மாலா, இந்த ருத்ராட்சி எல்லாமே இல்லை. தானம், மந்திர ஜபம் தான் இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கணும். இதுக்குன்னா ஜோதிடத்துல காலசர்ப்ப தோஷம் இல்லை, புருஹத் பராசர ஓர சாஸ்திரம் நீங்க படிச்சா அங்க பித்ருதோஷமும் இல்லை, செவ்வாய் தோஷமும் இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. ஸோ இப்படி உங்க ஜாதகத்தை சயின்டிபிக்கா பாக்குறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க உங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். கும்ப ராசி 2026 மார்ச் 22க்கு அப்புறம் இந்த வாரத்துல இருக்கிற விஷயங்களில கும்பராசியில பிறந்தவர்கள் என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் இருக்கு பார்க்கலாம். ராசியில இருக்கிற கிரகம் ராகு, செவ்வாய், புதன். புதனும் ஃபங்க்ஷனல் மலெஃபிக், ராகு இதெல்லாமே நெகட்டிவ் பிளானட். ஆனா ராகுக்கு கும்பராசி நல்லதுதான். அது டைரக்டா 7வது வீடு பாக்குறது திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள். நீங்க என்னமோ நினைச்சு பேசுவீங்க, ஆனா அவரு ஏதோ மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை உங்க குடும்ப, உங்க லைஃப் பார்ட்னரோட ஃபேமிலி, அவரோட ஃபேமிலில இருந்து உங்களுக்கு பிரச்சனை வரல. ஏதாவது நீங்க நம்பவே இல்லை, நீங்க நினைக்கவே இல்லை, அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எக்ஸ்பெக்டடா வரலாம். வேறு மதத்துக்கு சம்பந்தப்பட்டவர் உங்கள் மேரிட்டல் லைஃப்ல பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரி எல்லாம் டிஸ்டர்பன்சஸ் நடக்கும். ஆனா இது நாம சரி பண்ணிக்கலாம். எப்படின்னா ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னு பாருங்க, கண்டிப்பா நீங்க பேசி அதை சரி பண்ணிக்கலாம். ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறது, மனசுல வச்சுக்கிட்டு ஓவர் திங்கிங் பண்றது எல்லாமே விட்டுடுங்க. டைரக்டா பேசி உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. லைஃப் பார்ட்னர் அவரே எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. எதுக்கு அவருக்கு புரியல அந்த மாதிரி ஒரு யோசிக்காதீங்க. எதுக்குன்னா உங்க லைஃப் பார்ட்னர் உங்க மாதிரி உங்க பத்தியே யோசிக்கிறதுக்கு அவருக்கு வேலை இல்லையா? உங்க மனசுல என்ன இருக்கு அவருக்கு டைரக்டா சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் நீங்க வச்சுக்குவாங்க. இது ரொம்ப நல்லது. சயின்டிபிக் மேட்ச் மேக்கிங் தான் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். எதுக்குன்னா சயின்டிபிக் மேட்ச் மேக்கிங்னா நிறைய பேருக்கு புரியாது. என்ன சார் இது பொருத்தம் விட்டா இது எந்த மாதிரி கேட்பாங்க. பொருத்தம் விட்டுடுங்க. அந்த முழு ஜாதகத்தை நம்ம பார்க்கணும். அந்த ஜாதகத்துல நான் ஃபர்ஸ்ட் பாக்குறது மென்டல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்காது. சில பேருக்கு பாருங்க, நான் ரீசெண்டா ஒரு ஜாதகம் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப அதிகமான அக்ரெசிவ்னஸ். அவர் கோபம் கையில் என்ன வச்சிருக்கீங்களோ அதை உடச்சிடுவாங்க. மொபைல் ஆனாலும் சரி, ஏதாவது சரி. இந்த மாதிரி அன்கன்ட்ரோலபிள் ஆங்கிரியா இருந்தா ரொம்ப கஷ்டம் திருமண வாழ்க்கை. இது நான் ரிஜெக்ட் பண்ணிடுறேன். ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ் இருக்கலாம், வேறு வேறு பிரச்சனைகள் இருக்கும். அப்படி இருந்தா நான் ரிஜெக்ட் பண்ணிடுறேன். சைக்கலாஜிக்கலா மேட்ச் ஆகணும். ஆயுஷம், ஆரோக்கியம், சந்தான யோகம், கரியர், ஃபைனான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கணும் ஜாதகத்துல. பாருங்க, இப்போ நாம கல்யாணம் பண்ணிக்கிறது எதுக்கு? நாம சந்தோஷமா வாழ்றது.
நம்ம பார்ட்னர் பத்தி நமக்கு தெரியாம நாம எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? சரிங்களா? சோ அப்படி பாருங்க, கரியர் ரிலேட்டட் விஷயத்துல கும்பராசில பிறந்தவருக்கு வந்து ரொம்ப சக்சஸ் இருக்கு. வெளிநாட்டு ஜாப் யோகம் இருக்கு, ஜாப்ல டிரான்ஸ்ஃபர் யோகம் இருக்கு, ஜாப்ல ப்ரொமோஷன் யோகம் இருக்கு, புது ஜாப் கிடைக்கிற யோகம் இருக்கு, மல்டிபிள் ஜாப்ஸ் கூட கிடைக்கலாம் இவருக்கு. கும்பராசில பிறந்தவருக்கு வந்து ஏதாவது எதுக்குன்னா தசம பாவம் அவ்வளவு நல்லா இருக்கு. எக்ஸெப்ட் நாம உங்களோட பர்சனல் ஜாதகத்துல எந்த யோகம் நடந்துட்டு இருக்கு அதை பார்க்கணும். இந்த தசா பீரியட் பஞ்சமபாவம் நல்லா இருக்கிறதுனால சந்தான யோகம் இருக்கு, குழந்தை யோகம் இருக்கு. உங்க குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கலையா நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா அவருக்கு கூட திருமண யோகம் இருக்கு. இந்த டைம் பீரியட்ல நிறைய குழந்தைகள் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க, வெளிநாட்டுல இருப்பாங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவருக்கு வந்து ரொம்ப நல்ல ஸ்கோர் கிடைக்கும், ரொம்ப நல்ல சக்சஸ் வரும் அவருக்கு. இந்த கும்பராசில பிறந்தவருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் அதிகமாவே இருக்கு. எஸ்பெஷலி வந்து எஸ்டேட்ஸ், இந்த லேண்ட்ஸ் வாங்குறவருக்கு, ரியல் எஸ்டேட் பண்றவருக்கு. 2வது வீடுல இருக்கிறவங்களை பார்த்தா கண்டிப்பா நீங்க செஞ்சுட்டு இருக்கிற இந்த பிசினஸ்ல தொழில சக்சஸ் இருக்கு. ஃபைனான்சியல் ஃப்ளோ அதிகமாகும். புது பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா சக்சஸ் இருக்கு. நீங்க வந்து இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ஹெல்த் பத்தி ஜாகிரதையா இருங்க. சாடை சாத்தி பத்தி பயப்படாதீங்க. இதுக்குன்னா சாடை சாத்தி வந்து நீங்க ஹனுமான் சாலிஸ் சொன்னாலே போதும். இதுக்குன்னா உங்களுக்கு சாடை சாத்தி ஒர்க் ஆகணும்னா அதுக்கு வந்து பின்னாஷ்டக்க ஒர்க்கும் அவயோகியா இருக்கணும், நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. சும்மா ஒரு கிரகம் சேஞ்ச் ஆனாலும் எல்லாமே சேஞ்ச் ஆகாது, பிரச்சனைகள் கூட வராது. இன்னொரு ரிசர்ச் விஷயம் என்னன்னா சாடை சாத்தி நடக்கும்போது நிறைய பேர் வந்து ஒரு பெருசான பொசிஷனுக்கு போயிருக்காங்க. அது எப்படி? வெறும் இது நெகட்டிவ் மட்டும் இல்லை, பாசிட்டிவ் கூட பண்ணும் சாடை சாத்தி. சரிங்களா? இதை பத்தி கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க, பயப்படாதீங்க. மிச்ச விஷயத்துல வேற ஒண்ணுமே இல்லை. பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க, பேட் ஹேபிட்ஸ் விட்டுடுங்க. எதுக்குன்னா இந்த ஜாதகத்துல பிறந்தவருக்கு வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க, அடிக்ஷன் அதிகமா இருக்கும். ஜாகிரதையா இருங்க. இவ்வளவு விஷயங்கள் கும்பராசியில பிறந்தவருக்கு.